சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் 2 சத்தியம் செய்திருக்கிறான். அதற்கு பிறகும் பல சத்தியங்கள் அங்கே இருக்கிறது. முதல் சத்தியம் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது ஆணையாக. ஃபஜ்ருடைய நேரம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான நேரம். ஃபஜ்ருடைய நேரம் என்று சொல்லக்கூடியது நாங்க சுபஹுடைய தொழுகை தொழக்கூடிய நேரம் அல்ல. அது ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து உதித்ததிலிருந்து அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் அந்த சுபஹுடைய தொழுகை எங்களுக்கு தொழுது கொள்ள முடியும். ஆனா ஃபஜ்ருடைய நேரம் என்று சொல்லக்கூடியது முஅஸ்ஸின் அஸான் சொல்லக்கூடிய நேரம். முஅஸ்ஸின் அந்த அடிவானத்தில ஃபஜ்ருடைய நேரம் உதித்து விட்டது என்று சொல்லி எங்களுக்கு இருக்கக்கூடிய நேர சூசியில அந்த நேரத்தில் அஸான் ஒலிக்கப்படும். அந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம். அந்த நேரத்தை பற்றி குர்ஆன் மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறது. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆன் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை செவிமடுப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் அங்கே சமூகம் கொடுக்கிறார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சூரா பனி இஸ்ராயீல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி, இராக்கால தொழுகையை பற்றி, இரவுல நின்று வணங்குங்கள் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அந்த தஹஜ்ஜுக்கும் அந்த கியாமுல் லைலுக்கும் அந்த இஸ்திக்ஃபாருக்கும் அந்த தௌபாவுக்கும் அந்த கண்ணீர் கொட்டின கண்ணீர் சொட்டுக்களுக்கு பிறகு செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இபாதத்து குர்ஆன் ஓதக்கூடிய இபாதத்து. இதை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. குர்ஆன் ஓதப்பட வேண்டும் ஃபஜ்ருடைய நேரத்தில். வீடுகளில் இருந்து அந்த சத்தம் வெளியாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒட்டுமொத்த சமூகம் அந்த இபாதத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மன்னிப்பானார். பள்ளிக்கு வரக்கூடியவர்களில் யோசிக்க வேண்டும், என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா? என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா? அவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்களா? என்னுடைய குழந்தைகளுக்கு சுபஹுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டுகிறதா? குர்ஆனை பத்தி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டா அதை செவிமடுப்பதற்கு அல்லாஹ் காது தாழ்த்துவதை போல வேறு எதற்குமே அல்லாஹ் குர்ஆன் காது தாழ்த்துவது கிடையாது. வேறு எதுக்கும் குர்ஆன் காது தாழ்த்த மாட்டான் அல்லாஹ். ஒரு அடியான் ஓதக்கூடிய குர்ஆனுக்கு காது தாழ்த்தி அந்த குர்ஆனை கேட்பது போன்று நான் குர்ஆன் ஓதும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டும். நான் விளங்கினோ விளங்க இல்லையோ, நான் ஓதக்கூடிய குர்ஆனை என்னுடைய ரப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான், செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை செவிமடுப்பதற்கு மலக்குமார்களும் கூட உங்களுடைய வீட்டுக்கு வராங்க. குர்ஆனுக்கு முன்னால் தஹஜ்ஜத் தொழுது விட்டோம். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்பிரூன். சஹருடைய நேரத்தில் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்றாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பெற்றோர்களே நீங்கள் உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். எப்ப தெரியுமா? உங்களுடைய அழுகை சத்தத்தில் உங்களுடைய குழந்தைகள் கண் விழிப்பார்கள் என்றிருந்தால். உம்மா அழுது கொண்டிருக்கிறாள், தகப்பன் அழுது கொண்டிருக்கிறார். அந்த அழுகை சத்தத்தில் குழந்தைகளுக்கு விழிப்பு வந்து விட்டது. அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் அருள் செய்வானார். அந்த பெற்றோருடைய கபர்களை எல்லாம் பிரகாசமாக்கி வைப்பானார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய அழுகை சத்தம் எங்களுடைய குழந்தைகள் கண் விழிப்பதற்கு காரணமாக அமைய வேண்டும். தஹஜ்ஜத்தில, சஹருடைய நேரத்தில், அல்லாஹுடைய பயத்தில, அல்லாஹ்வுக்கு முன்னால் செய்த தௌபாவுல, குழந்தைகளுக்காக கேட்ட துஆவுல, கண்ணால கண் கொட்டின கண்ணீர் என்னுடைய குழந்தைகளுடைய கண் விழிப்புக்கு காரணமாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக வாழ்ந்து மறைய அல்லாஹ் எங்களுக்கு துணை புரிவானாக. இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. ஃபஜ்ருடைய நேரம் அநேகமான சகோதரர்கள், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஃபஜ்ருக்கு கொடுப்பது குறைவு. ஃபஜ்ருக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் வயசாளிகள் தான். 25 வயதை குறைந்தவர்களை சுபஹு தொழுகைகளுக்கு பள்ளிவாசலில் காண்பது கஷ்டம்.
25 வயதுக்கு குறைந்தவர்களை பள்ளிவாசலில் காணுவது கஷ்டம். ஆனால் நபியினுடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், சுப்ஹானல்லாஹ், வாலிப சஹாபாக்கள் பள்ளிவாசல்களை அழகுபடுத்தினார்கள், அலங்கரித்தார்கள். இன்றைக்கு எங்கட பள்ளியில முன்சப்பனை எடுத்து பார்த்தால் முழு பேரும் வயசாளிகள் தான். வாலிபர்களை காணம், யங்ஸ்டர்ஸ காணம், யூத்த காணம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது விஷயம், அனைவருக்கும் விருப்பம் தஹஜ்ஜத் தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்ற நிய்யத்தில தான் அநேகமான மக்கள் தூங்குறாங்க. அந்த நோக்கத்தோட தான் நாங்க இரவை ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் பாக்கியம் கிடைக்குதில்லை. எலும்புறது கஷ்டமாக இருக்குது, எலும்புறது பிரச்சனையாக இருக்குது. அதற்கு என்ன காரணம்? அதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகல் காலங்களில் செய்யக்கூடிய பாவம் இரா காலங்களுடைய இபாதத்தினுடைய ருசியை இல்லாமலாக்கிவிடும் என்று சொல்லி, பகல்ல செய்யக்கூடிய பாவம். ஹஜ்ரத் இமாம் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான கருத்து சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான கருத்து சொல்கிறார்கள். ஹுர்ரிம்து கியாமல் லைலி 5 அஷ்ஹுர், தொடர்ச்சியாக 5 மாதங்கள் இராக்கால தொழுகையை விட்டும் நான் தூரமாக்கப்பட்டு விட்டேன். நான் முயற்சிகள் செய்தேன், தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், தொழுகைக்காக வேண்டி எழும்ப வேண்டும் என்ற நியத்து வைத்தேன். ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒன்றிருக்கிறது தஹஜ்ஜத் தொழுவது, இன்னொன்று இருக்கிறது தஹஜ்ஜத்தை ருசிப்பது. இந்த ரெண்டு வித்தியாசம். தொழுது விட்டேன் என்று சொல்லி ஒரு மன திருப்திக்காக வேண்டி தொழுவது, அது தஹஜ்ஜத் தொழுது விட்டோம். ஒன்றிருக்கிறது தஹஜ்ஜத்தை ரசிப்பது, ருசிப்பது. தஹஜ்ஜத் குர்ரத்து ஐன், எனக்கு அது கண் குளிர்ச்சி. அல்லாஹ்வுக்கு முன்னால எழும்பி நின்று பேச போகின்றேன். வன்னாசு நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சுவை. அந்த சுவையை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் அந்த சுவை தெரியும். நம்மில் அநேகமானவர்கள் தஹஜ்ஜத்தை தொழுவார்கள். ஆனால் தஹஜ்ஜத்தை சுவைக்கக்கூடியவர்கள், ருசிக்கக்கூடியவர்கள், சுவைத்து சுவைத்து தொழக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை அவரவர்களாகவே தங்களுக்கு கணக்கு பிள்ளைகளாக இருந்து தன்னுடைய தஹஜ்ஜத்துக்கு அவர்கள் மார்க்ஸ் போட்டுக் கொள்ளட்டும், புள்ளி போட்டுக் கொள்ளட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அவர் சொல்லுகிறார், 5 மாதங்கள் முயற்சி செய்தேன் கியாமுல் லைல் தஹஜ்ஜத்து தொழுவதற்கு, ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை. இதன் காரணமாக தெரியுமா? பிதன்பின் அஸ்னப்துஹு, நான் செய்த ஒரே ஒரு பாவத்தின் காரணமாக. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சென்டென்ஸ் உலகத்தில இபாதாத்தில இருக்கிற இன்பத்தை எடுத்துடுறது. இபாதாத்திற்கு பாரமாக மாறிவிடும். தொழுகையில உள்ள இன்பம் கசப்பாக மாறிவிடும். பள்ளியில அதான் சொல்லப்பட்டு விட்டது, தொழுகைக்காக வேண்டி போக வேண்டும் என்றால் என்னப்பா ஒரே தொழுகையா? வாயால சொல்ல மாட்டீங்க, உள்ளத்துல வருகுது, உள்ளத்துல வருகுது. தொழுக பாரம் சுமையாக இருக்குது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவர் சொல்றாரு, நான் செய்த ஒரே ஒரு பாவத்தின் காரணமாக எனக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகையை விட்டு நான் மஹ்ரூமாக்கப்பட்டு விட்டேன். அந்த பாவம் என்ன தெரியுமா? ஒரு சகோதரரை கண்டேன். ஒருத்தர் அழுது கொண்டிருக்கிறார் பள்ளிவாசல்ல. தந்த பாவத்தை நினைத்து ஏதோ ஒன்று விடைத்து அவர் அழுது அழுது துவா கேட்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். நான் அவரை பத்தி என்ற உள்ளத்தில் நான் நினைச்சுக் கொண்டேன், முகஸ்துதிக்காரன், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படி அழுது கொண்டிருக்கிறார் என்று என்ற உள்ளத்தில் நான் அவரை பத்தி தப்பாக நினைத்து விட்டேன். அந்த நினைத்தது எனக்கு 5 மாசத்துடைய தஹஜ்ஜத் இல்லாம. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பாவங்களை குறையுங்கள், பாவங்களை குறைப்போம், பிறரை பற்றி பேசுவதை குறைப்போம், பிறருடைய குறைகளை தேடுவதை குறைப்போம். உண்மையிலேயே குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றிருந்தால்
குறை பாவம் தவறு செய்யக்கூடியவர்களை நாடி அணுகி அவர்களுக்காக வேண்டி 2 ரக்காத்து தொழுது விட்டு அவர்களுக்கு தௌபா நசீபாக வேண்டும் என்று சொல்லி நான் தான தர்மம் செய்து ஹதியாக்கள் கொடுத்து விட்டு அவரை நாடி போய் அவருடைய தவறை சுட்டிக்காட்டுவோம் முறையாக. அது நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு, கடமை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பகல்ல செய்யக்கூடிய தவறு, பகல்ல செய்யக்கூடிய பாவம், கண்ணால் செய்யக்கூடிய பாவம் தஹஜ்ஜுடைய இன்பத்தை இல்லாமலாக்கிவிடும். அல்லாஹ் மன்னிப்பானாக.